கோயில்ல ராஜலட்சுமி பட்டு புடவையில கம்பீரமா நின்னுக்கிட்டு பூஜை பொருள் எல்லாம் சரி பார்த்துட்டு இருக்காங்க. ராகவன் கையில தட்டோட பயபக்தியோட நிக்கிறாங்க. ராஜலட்சுமி மலர கூப்பிடுறாங்க. மலர் மலர், இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பானையில மஞ்சள் குங்குமம் வச்சு பாலை ஊத்த வேண்டாமா? இன்னைக்கு சுரேஷுக்கும் மதிக்கும் கல்யாணம் முடிஞ்சு வர்ற முதல் குலதெய்வம் பூஜை, எந்த குறையும் வரக்கூடாது, பாத்துக்கோன்னு சொல்றாங்க. மலர் மூச்சு வாங்கிபடி ஓடி வரா. இதுவும் அத்தை எடுத்துட்டு வந்துட்டேன், எல்லாம் தயாரா இருக்கு. அப்ப கோமதி உடனே, மலரு அந்த பானையை என்கிட்ட கொடு. ஏன் இப்படி தனியால நின்னு மூச்சு வாங்குற? நாங்க தான் இங்க இருக்கோம்ல. வாங்கடி பிள்ளைகளா, இன்னைக்கு நம்ம சிவகங்கைக்காரங்க கைப்பட்டா குலதெய்வ பொங்கல் எவ்வளவு சீக்கிரம் பொங்கி வருதுன்னு இந்த சென்னைக்காரங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறாங்க. ராஜலட்சுமிக்கு முகமே மாறிடுச்சு. கோமதி, நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்க சொந்தக்காரங்க விருந்தாளிக. நீங்க போய் இந்த புகையில உட்கார்ந்து துணியை வீணாக்க வேண்டாம். என் வீட்டு மருமகளுக்கு பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. மீனா உடனே, என்னத்த இப்படி சொல்லிட்டீங்க? விருந்தாளியா வந்தா வெறும் சோத்த மட்டும் தின்னுட்டு கை கழுவா வந்தோம்? எங்க ஊர்ல குலதெய்வம் கோயில்னா ஊரே ஒன்னா நிக்கும். இன்னைக்கு மலரக்காக்கு நாங்க தான் ஊர்வலம், நீங்க சும்மா இருங்க அத்த அப்படிங்கிறா. ராஜியும், ஆமா அத்த, நான் ஏற்கனவே வெள்ளத்தை இடிச்சு வச்சுட்டேன். முந்திரி திராட்சை எல்லாம் நெய்ல வறுக்க தயாரா இருக்கு. நீங்க உத்தரவு போடுங்க, நாங்க வேலையை முடிக்கிறோம்னு சொல்றான். ராகவனும், பாத்தியா ராஜலட்சுமி, வீடுன்னா இப்படி 4 பேர் கூடி நின்னு வேலை செய்யணும், அப்பதான் அது திருவிழா மாதிரி கலக்கட்டும். ராஜலட்சுமி ராகவனை முறைச்சுக்கிட்டு, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. சரி சரி, செய்யணும்னு ஆசைப்பட்டா செய்யுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. மதி, சுரேஷ் இங்க வாங்க அப்படிங்கிறா. புடவையில மதியம், வேட்டி சட்டையில சுரேஷும் ஜோடியா வராங்க. ராஜலட்சுமி உடனே, புதுசுக 2 பேரும் சேர்ந்து இந்த மங்களகரமான பானையில முதல் பிடி அரிசி போடணும். மலர, நெருப்பு நல்லா மூட்டு, பால் சீக்கிரம் பொங்கி வரட்டும்னு சொல்றான். பித்தளை பானையில இருந்த பால் மெல்ல நொறுக்கட்டி மேல வருது. எல்லாரும் பொங்கலோ பொங்கல்னு கத்த தயாராகும் போது கரெக்டா சொகுசு கார்ல வந்து இறங்குறான் தங்கராஜு. கையில பளபளக்குது தங்க கடிகாரமும், முகத்துல கர்வத்தோடும் இறங்குறான். பின்னாடி ரேவதி ஒரு ஜீவனம் இல்லாத ஒரு முகத்தோட கடமைக்கு வருவது போல வர்றா. தங்கராஜ் உடனே, என்ன மாமா, நாங்க நேரா கோயிலுக்கு வர்றோம்னு சொன்ன உடனே எங்களை மதிக்காம நீங்க பாட்டுக்கு பூஜை ஆரம்பிச்சிட்டீங்க போல. இந்த வீட்டுக்கு நாங்க எவ்வளவு முக்கியம்னு இன்னும் உங்களுக்கு புரியலையா அப்படிங்கிறான். ராகவன், நட வாங்க மாப்பிள்ள, வா ரேவதி. அப்படியெல்லாம் இல்லைங்க மாப்பிள்ள, நல்ல நேரம் போயிடக்கூடாதுன்னு ராஜலட்சுமி அவசரப்பட்டா. மத்தபடி உங்களை விட்டுட்டு நாங்க செய்வோமா? தங்கராஜ் உடனே, இன்னும் மாமா, இந்த குன்னக்குடிக்காரங்க உங்க சொந்தக்காரங்க இன்னும் வீட்டை காலி பண்ணலையா? அவங்க உங்க வீட்டுக்கு விருந்தா வந்ததோட நிறுத்திக்காம நம்ம குடும்ப குலதெய்வ பூஜை வரைக்கும் வந்துட்டாங்க. இதெல்லாம் நம்ம குடும்ப ரகசியம், கட்டுப்பாடு. இவங்களெல்லாம் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேக்குறான். கோமதிக்கு உடனே கோபம் வந்துருச்சு. என்ன வார்த்தை சொன்ன? நாங்க ராகவன் அண்ணன் வீட்டுக்கு முறைப்படையான சொந்தக்காரங்க. காசு இருக்கிற திமிர்ல நாங்க இங்க இருக்கிறத ஏளனமா பேசாத. ஒரு பொம்பளை தனியானால நின்னு கஷ்டப்படும் போது கழுத்துல 4 பவுன் சங்கச்சங்களை போட்டுக்கிட்டு வேடிக்கை பாக்குற இடம் நாங்க இல்ல, நாங்க உழைக்கிறவங்கன்னு சொல்றாங்க. தங்கராஜு, கிராமத்து பொம்பளை நீங்க, உங்க ஊர்ல வேணா சொந்தம் கொண்டாடிட்டு வரலாம், ஆனா இங்க இது எங்க குடும்ப விஷயம். மாமா, இவங்களெல்லாம் கொஞ்சம் தள்ளி நிக்க சொல்லுங்க, எனக்கு இவங்க முகத்தை பார்த்தாலே இன்னைக்கு நாள் நல்லா இருக்காது போல இருக்கு அப்படிங்கிறான். ரேவதி எதுக்கு, ஏங்க தயவு செஞ்சு நிறுத்துங்க, அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்க பெரியவங்க, சொந்தக்காரங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. கோயிலுக்குள்ள காலை எடுத்து வச்ச உடனே இப்படி சண்டை போடணுமா? இன்னைக்கு ஒரு நாளாவது அமைதியா இருங்களேன் அப்படிங்கிறான். தங்கராஜ் அதுக்கு, கைய எடுறி, அவங்க சொந்தக்காரங்கன்னா அவங்களுக்கு பணிஞ்சு போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் பேசும்போது நடுவுல வந்தா நடக்கிறதே வேற, ஜாக்கிரதைங்கிறான். ராஜலட்சுமி உடனே, மாப்பிள்ள கோச்சுக்காதீங்க, அவங்க சும்மா உதவிதான் பண்றாங்க, மலரு பாலப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. பொங்கல் பானையில இருந்து பாலு கிழக்கு பக்கமா பொங்கு வழிருது. எல்லாரும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்றாங்க. சுரேஷும் மதியம் சேர்ந்து அரிசியை போடுறாங்க. மலர் மட்டும் ஒரு ஓரமா நின்னு கண்ணீரை தொடச்சிட்டு இருக்கா. அத பார்த்த கோமதி அவகிட்ட பேச்சு கொடுக்க வர்றா. மலர், ஏன்பா அழுற? இன்னைக்கு இவ்வளவு நல்ல நாள், பொங்கல் கூட எவ்வளவு அழகா பொங்கி வந்திருக்கு. உன் மனசுல இருக்க கஷ்டமெல்லாம் இந்த வெள்ளம் கரையிற மாதிரி கரைஞ்சிடும்பா அப்படிங்கிறா. இல்ல அத்த, இத்தனை வருஷமா இந்த குலதெய்வ கோயிலுக்கு வரும்போதெல்லாம் அத்தை திட்டுவாங்களோ இல்ல மாப்பிள்ளை ஏதாவது கேவலமா பேசுவாரோன்னு பயந்து பயந்தே சாமி கும்பிடுவேன். ஆனா இன்னைக்கு நீங்க 3 பேரும் எனக்கு ஆதரவா நிக்கும் போது எனக்கு என் பிறந்த வீட்டு ஜனங்க கூட இருக்கிற மாதிரி ஒரு தைரியம் வருது. நான் இன்னைக்கு அனாதை இல்லைன்னு தோணுது. தூரத்துல இருந்து கேட்ட தங்கராஜு கை கட்டி சிரிக்கிறான். ஆஹா, என்ன ஒரு நடிப்பு அத்தை, இவ பண்ற டாமாவை பாத்தீங்களா? உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க முன்னாடி இவ வேணும்னே அழுது காட்டுறா. நாங்க இவளுக்கு அரிசி கஞ்சி ஊத்தியும் துணிமணி எடுத்து கொடுத்து ஒரு வாழ்க்கையும் கொடுத்திருக்கோம். ஆனா இவ ஏதோ நாங்க இவளை சித்திரவதை செய்யற மாதிரி உங்க வீட்டு விருந்தாளிகிட்ட எல்லாம் சிம்பத்தி தேடுறா. இவ்வளவு கேவலமா இருக்குன்னா ஒழுங்கா அவங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டியது தானே, எதுக்கு எங்க நாளை கெடுக்கிறது அப்படிங்கிறான். பாகிராஜ் ஒரு ஓரமா தூணோட தூணாட்டம் நின்னு மலர் அவமானப்படுவதை கண்டு ஒன்னும் பண்ணாம இருக்கான்.
மீனாக்கு கோவம் வந்து, மிஸ்டர் தங்கராஜ், நாங்க இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்களா வந்ததுல இருந்து பாக்குறோம், உங்களுக்கு ஒரு நாவடக்கமே இல்ல. ஒரு பொம்பளை யாராவது அன்பா 4 வார்த்தை பேச மாட்டாங்களான்னு நீங்க ஏங்கி அழுதுட்டா அது உங்களுக்கு டிராமாவா தெரியுதா? உங்க வீட்டுல இருக்கிறவங்க எப்பயாவது அவகிட்ட அன்பா ஒரு வார்த்தை பேசியிருந்தா அவன் ஏன் எங்களை ஒரு மாதிரி சொந்தக்காரங்க கிட்ட பாசத்தை தேட போறா? காசு இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக மனுஷங்களோட சுயமரியாதை இப்படி கால்ல போட்டு மிதிக்க கூடாதுன்னு சொல்றான். தங்கராஜு பயங்கர கோவத்துக்கு போயிடுறான். என்னடி சின்ன பொண்ணு, என்ன எதிர்த்து பேசுறியா? நீங்க உங்க ஊர்ல பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா என்கிட்ட உங்க பருப்பு வேகாது. மாமா, என்ன பார்த்து இவ இப்படி பேசுறா, நீங்க எல்லாரும் கம்முனு நிக்கிறீங்கன்னு சொல்றான். கோமதி உடனே, என் பொண்ணு மேல கைய ஓங்குன அப்புறம் கோமதி யாருன்னு உனக்கு காட்ட வேண்டி வரும். ஆமாண்டா, நாங்க பேசுவோம். நீ என்ன பெரிய இடியாப்ப ஜமீன்தாரா, இல்ல இந்த ஊருக்கே ராஜாவா? காசு இருக்கிறவங்க திமிர உன்னோட வச்சுக்கோ. இது சாமி சன்னதி, இங்க எல்லாரும் சமந்தான். உங்க கர்வத்தை சாமி சிலைக்கு முன்னாடி காட்டு, எங்க கிட்ட காட்டாத அப்படிங்கிறாங்க. பூஜை முடிஞ்சதும் சாமிக்கு நெய்வேதியம் செய்யறாங்க. போராரத்தி எல்லாம் காட்டுறாங்க. எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டு போயிடுறாங்க. அப்ப பூசாரி வந்து ஒரு பெரிய குங்கும பிரசாத தட்டை எடுத்துட்டு கொடுக்குறாங்க. பூசாரி சொல்றாரு, பெரியவரே, உங்க குலதெய்வத்தோட ஒரு விசேஷமான உத்தரவு. இந்த வருஷம் பூஜையில ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கு. சாமி சிலையில இருந்த தங்க காசு பிரசாதம் செய்யும் போது பானைக்குள்ள விழுந்திருக்கு. இது யாருக்கு கிடைக்குதோ அவங்கதான் இனி இந்த குடும்பத்தோட மகாலட்சுமி. அவங்க கைராசியாலதான் இந்த குடும்பம் இன்னும் பெரிய நிலைமைக்கு வரும் அப்படிங்கிறாரு. ராஜலட்சுமி அவ்வளவு ஆவலா பொங்கல் தட்டை பாக்குறா. தங்கராஜு தன் தட்டை பாக்குறான். ஆனா அங்க ஒரு பெரிய திருப்பம் நடக்குது. கோமதி மீனாவும் சேர்ந்து கிண்டி அந்த பொங்கல் பாத்திரத்துல அடியில அரிசியில இருந்து ஒரு பெரிய தங்க காசு பூசாரி எடுத்து அதை மலரோட கையில கொடுக்குறாங்க. இந்தாங்கம்மா, இந்த வீட்டு மூத்த மருமக கைக்கு தான் சாமி இந்த காசை கொடுத்துருக்கு. இவங்கதான் இந்த வீட்டோட உண்மையான லட்சுமி அப்படின்னு சொல்றாரு. தங்கராஜுக்கு முகம் அப்படியே கருத்து போச்சு. ராஜலட்சுமியால பேசவே முடியல, அதை ஜீர்ணிக்கவும் முடியல. மலர் ஆச்சரியமா அந்த பிரசாதத்தை பாக்குறா. தங்கராஜுடனே, என்னடா இது ஏமாத்து வேலை, இவளா லட்சுமி? இவ வந்த நேரம் தான் என் பிசினஸ்ல இப்ப கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டு இருக்கு. இவ கைராசி இல்லாதவ. ரேவதி, வா போகலாம், இந்த பிச்சைக்கார காசெல்லாம் நமக்கு தேவையில்லை, கிளம்புங்கிறான். ரேவதியோட கையை புடிச்சு தங்கராஜ் இழுக்கிறான். ரேவதி அதுக்கு, நிறுத்துங்க, நான் உங்க கூட வரமாட்டேன் அப்படிங்கிறான். இத்தனை வருஷமா நீங்க ஆடின ஆட்டம் போதும். உங்ககிட்ட காசு இருக்கு, மங்களா இருக்கு, நகையை கொட்டி கொடுத்தீங்க. ஆனா ஒரு நாளாச்சும் என்கிட்ட ஒரு மனுஷியா மதிக்கணும்னு நினைச்சீங்களா? என் குடும்பத்தை, என் அண்ணன், என் அண்ணிய இந்த அளவுக்கு கேவலப்படுத்தும் போது கூட நான் உண்மையா நின்னேனே, அதுதான் நான் செஞ்ச மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிறான். அதுக்கு தங்கராஜ், ரேவதி, என்ன திமிரா எடுத்து என்கிட்டயே சத்தம் போடுவ? நான் கொடுத்த பிச்சைதான் நீயும் உன் குடும்பமும் அப்படிங்கிறான். ரேவதி தான் போட்டுட்டு இருந்த தாலியை கழட்டுறான். எல்லாரும் பதறாங்க. ராஜலட்சுமி ராகம் ஓடி வந்து, ரேவதி, என்ன காரியம் பண்ற? தாலியை கழட்டாத, மாப்பிள கோபக்காரர் தான், அதுக்காக இப்படியா? இல்லம்மா, இந்த தாலி எனக்கு கொடுத்தது மரியாதை இல்லை, அடிமைத்தனம் மட்டும்தான். பணம் இருந்தா எதை வேணாலும் வாங்கலாம்னு நினைக்கிற இந்த ஆள் கூட இனி ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. ரேவதி அந்த தாலிக்குடி எடுத்து தங்கராஜ் மூண்டிலேயே விட்டுறா. ரேவதி பாகியராஜை பார்த்து, அண்ணா, எனக்கு இந்த நிமிஷமே இவர்கிட்ட இருந்து டைவர்ஸ் வேணும். எனக்கு ஊர வீட்டோட இருந்தா போதும்னா, இந்த நரக வாழ்க்கை வேண்டாங்கிறான். பாக்யராஜ் உடனே, யோ தங்கராஜு, என் தங்கச்சி சொன்னதை கேட்டுக்கோ, இனிமேலாவது புரிஞ்சுக்கோ. அப்போ உன் அடிமை இல்ல, என் தங்கையோட சுயமரியாதையை விட கோடிக்கணக்கான பணம் எங்களுக்கு பெருசு இல்ல, கிளம்புங்கிறது அப்படின்னு சொல்றான். மிஸ்டர் தங்கராஜ், இதுக்கு மேல நீங்க இங்க நின்று ஏதாவது பிரச்சனை பண்ணா சட்டப்படி நான் உங்களை உள்ள தள்ள வேண்டி வரும். மரியாதையே வெளியே போங்கிறான். தங்கராஜும் அங்கிருந்து கார்ல கிளம்பிடுறான். ரேவதி, அண்ணி என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி, இத்தனை வருஷமா உங்களுக்கு நடந்த அநீதிய நான் தட்டி கேட்காம இருந்தது தப்புதான். உடனே, அப்படி சொல்லாத ரேவதி, இன்னைக்கு நீ எடுத்த முடிவுதான் இந்த குடும்பத்துக்கே உண்மையான விடுதலை. இனி நீ பயப்படாம இரு, உன் அண்ணனும் இந்த அண்ணியும் உனக்கு துணையா நிப்போன்னு சொல்றாங்க.